இந்த சமயத்துல ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனையை சேர்த்து வேண்டிங்க. அதாவது நம்ம திருவிளக்கு பூஜையில லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறதுனால நம்ம வீடு சுபீட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆலயத்தில் நம்ம விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றது லோகத்தில் இருக்கக்கூடிய 32 62 லட்சம் 72 லட்சம் பரிகாரத்துக்கு தான் சொல்றாங்க. 72 லட்சம் பரிகாரத்துக்கு சேர்த்து தான் நம்ம வேணும். வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை ஆத்மார்த்த பூஜை. ஒரு ஆலயத்தில் பூஜை வீட்டாக பண்றோம்னா அது பரார்த்த பூஜை. இப்ப நீங்க பண்றக்கூடிய தீபம் மகாலட்சுமி பூஜைக்கு பலன் எல்லா இந்த பண்றவங்க, இங்க வேடிக்கை பார்க்கறவங்க, இந்த தீப வழிபாடு பண்றவங்க காதால கேட்டவங்க எத்தனை பேருக்குமே இந்த பலன் போய் சேருமா. இந்த தீப வழிபாடு அவ்வளவு சிறந்தது. பஞ்சபூதங்களை நம்ம வழிபட்டதா இந்த தீப பூஜை பண்றதுனால அந்த பஞ்சபூதத்தையே நம்ம வழிபட்டதா அந்த பலன் கிடைக்கும். அதனால இந்த சமயத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தோம்னா தீப வழிபாட்டில் அதுதான் சொல்றாரு. வளரா சொல்றாரு, அருட்பெருஞ்சோதி